ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம அழகான மீன் படம் தான் வரைய போகிறோங்க. இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு நிறைய மீன் படங்களை வரைஞ்சி உங்களுக்கு நிறைய மீன் படமாக வரைஞ்சி காமிக்கலாங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேங்க. ரொம்ப அழகழகான கற்பனை திறன் நிறைய வந்திருக்குங்க மீனை பற்றி. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டான மீனை பற்றி வரையலாங்கிறத நம்ம இந்த வீடியோலலாம் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன் படம் வரையினாலே நம்மளுக்கு கை வந்து நல்லா வளையணுங்க. பாருங்கள், நம்ம கை நல்லா கரெக்டாக வளைஞ்சாலே மீன் படம் சூப்பராக வந்துடும். இதுக்கு பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். கொஞ்சம் ஈக்குவல் இல்லை. இதுக்கான வந்து நான் வந்து டேபிள் வந்து கொஞ்சம் சின்ன டேபிளை வச்சு வரைஞ்சேங்க. கை கீழே வந்து பாட்டமில் வரைகிறதுக்கு எனக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் சாரி கேட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் சிம்பிளாக அழகாக பண்ணிடும். மேலே உள்ளது பாருங்கள் சூப்பராக வரும். கீழே உள்ளது வந்து கை சப்போர்ட் இல்லாமல் என்ன ஆகுது, கொஞ்சம் இதாக இருக்குது. 2 பக்கம் சப்போர்ட் இல்லாமல் வரைகிறது வேறு, இது ஒரு பக்கம் பட் பண்ணி வரைகிறது வேறு. ஸோ அதை பற்றி இன்னொரு கிளாஸஸில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டேபிள் எப்படி செட் பண்ணணுங்கிறத. ஓகே, அதுக்கப்புறம் கண்ணு பாருங்கள், சிம்பிளாக அழகாக வரைஞ்சாச்சு. ஒரு ஓவலாக ஒரு ரவுண்டு போட்டு உள்ளே வெளிச்சம் தெரியுது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செதில்கள் பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்க்கையில் கரெக்டாக போக சின்னதாக வரணும். செதில்கள் பெருசாகவும் அப்புறம் போக சின்னதாக இருக்கணும். ஓகே, ரெக்கையில் உள்ள லைன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். அப்புறம் பின்னாடி உள்ள வால்லையும் கொஞ்சம் சில லைனை ஸ்கெட்சு கொஞ்சம் மேலே தூக்கி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டார்க் விழக்கூடாது. அப்புறம் இங்கே பாட்டம்லேயும் அதே போல் பார்த்திங்கன்னா 2 ரவுண்டு ஒரு சின்ன சிம்பிள் பாருங்கள். சிம்பிளாக அழகாக பண்ணிங்கனாலே போதும். அதாவது மீன் வந்து நல்லா டார்க்காக தெரியணும். அதனுடைய உள்ள வரையக்கூடிய லைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தெரியணும். இந்த ரவுண்டு கொஞ்சம் பெருசாக கீழேருந்து பெருசாக ஆரம்பித்து மேலே கொஞ்சம் சின்னதாக போகணும். ஓகேவா? ஸோ அது பபுள்ஸ் விடுற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே அழகாகவே மீன் படம் வரைஞ்சாச்சுங்க. இந்த மீன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் என்ன கலரிங் கொடுக்கலாம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலர் தான் எடுத்துக்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே அழகாக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு என்ன கலர் கொடுக்கலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்கை ப்ளூ எடுத்துருக்கேன். ஸ்கை ப்ளூ வந்து லைட்டாக அழகாகவே கொடுத்துட்ருக்குங்க. எப்போதுமே தண்ணியில் இருக்கிறதுனால அந்த தண்ணி இருக்கிற இடத்துல ஸ்கை ப்ளூ லைட்டாக கொடுப்பேன். ஓகே, அதை போல் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கலர் கொடுக்கலாம் பாருங்கள். திரும்பவும் அதுக்கப்புறம் கலர் எடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே அழகாகவே பண்ணலாங்க. இதே போல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் கொடுங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ப்ரொமோஷன் போயிட்டுருக்கேன். இப்போ இல்லைங்க, எப்போதுமே லைஃப் டைம் ஃபுல்லாக ஃப்ரீ ப்ரொமோஷன் தாங்க. நீங்கள் வரைஞ்சி ட்ராயிங்க நம்ம சேனலில் இடம் வேணுமா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷனாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அதை பற்றின வீடியோ எல்லா வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.